அனைவருக்கும் வாசன் டெய்லர்ஸின் அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ உருட்டு பைப்பிங் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். பேக் மட்டும் நான் தச்சு காமிக்கிறேன், எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இது 32 இன்ச்சில் நம்ம பின்னாடி மடித்து போட்டிருக்கோம். 32 இன்ச்சுங்கிறப்ப 8 இன்ச்சும் ப்ளஸ் 1.5 இன்ச்சு வச்சு நம்ம மடித்து போடணும். 9.5 இன்ச்சு வச்சு நம்ம மடித்து போடணும். 9.5 இன்ச்சு வச்சு மடித்து போட்டிருக்கேன். கழுத்தோட அகலம் 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இது போல் நீங்கள் ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. கழுத்தோட அகலம் 3 இன்ச்சு வச்சுருக்கேன். ஆம்கோலோட உயரம் 5.25 வச்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு 8 இன்ச்சு வச்சு இங்கனக்குள்ளே ஒரு கோடு போட்டுக்கிடுவோம். இதுதான் நம்மளுக்கு ஸ்லீவும் ஆம்கோலும் சேர்ந்து வரும் பார்த்தீங்களா, அந்த இடம். இடுப்பு சுற்றளவு 7.5 இன்ச்சு வச்சு இங்கே ஒரு கோடு போட்டுக்கிடுவோம். இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு ஜாயிண்ட் கொடுத்துக்கிடலாம். இது போல் நம்ம கொடுத்துக்கிடலாம். இல்லை, லைனிங் கிளாத் கட் பண்ணியாச்சு. லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஒன்று சேர்த்துக்கிடுவோம். லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டு அடியில் மடித்து தைச்சி 2 டாட்டும் போட்டாச்சு. இதுக்கடுத்து உருட்டி தைக்கிற பைப்பிங் தைக்கிறதுக்காக இந்த கலரில் உருட்டி தைக்கிற பைப்பிங் நம்ம கொடுக்க போகிறோம். 1.25 இன்ச்சு இருக்கிறது போல் இந்த துணியை கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 1.25 நீங்கள் தச்சிருவீங்கன்னா 1.25 இன்ச்சு எடுத்துக்கோங்க. 1.25 எனக்கு காணாது, கொஞ்சம் பெருசாக இருந்தால் தைக்க ஈஸியாக இருக்குன்னா 1.5 இன்ச்சு வச்சு தைங்க. இதை இப்படி வச்சு தைக்கணும். இப்படி வச்சு தைக்கையில் இதை இப்படி வரும். இந்த மாதிரி இது வரும். இந்த பக்கம் ஒரு முக்கோணம் இருக்கும், இந்த பக்கம் ஒரு முக்கோணம் இருக்கும். அதை கட் பண்ணணும். இதை எப்படி தைக்கிறதுங்கிறத பார்ப்போம். இப்போ இது ஜாயின் பண்ண பிறகு இது போல தான் இருக்கும். இது போல் நீளமாக இருக்கும். இதை நம்ம முதல்ல இந்த கிராஸாக இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதை 2ஆக இப்படி மடிச்சுக்கிடலாம். இதை இப்படி 2ஆக மடிச்சுக்கிடலாம். மடிச்சுட்டு இது மேலே அப்படியே வச்சு ஒரு 1/4 இன்ச்சு இருக்கிறது போல் ஒரு தையல் போடலாம். நம்ம ஒரு கைடு அளவு இதை நம்ம தச்சுக்கிட்டே வரணும். இதை 2ஐயும் இப்படி ஒன்றா பிடிச்சி இது போல் நம்ம தச்சுக்கிட்டே வரணும். இதை தச்சுட்டு நான் காமிக்கிறேன்.
இப்போ இது போல் நம்ம தச்சுக்கிடணும். 1/4 இன்ச்சு இருக்கிறது போல் நம்ம தைக்கணும். நம்மளுக்கு இந்த ஜாயிண்ட் வந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் இந்த இருக்குது பாருங்கள். ஜாயிண்ட் வந்த இடம் இது போல் வரணும். உள்ளே வந்து இப்படி இருக்கும். ஒரு சிசர் கட்டு கொடுத்துக்கிடலாம். இது போல் சிசர் கட்டு நம்ம கொடுத்துக்கிடணும். இந்த 1/4 இன்ச்சு நம்ம இருக்கிறது போல் வச்சுருக்கோம்ல, இந்த துணியில் இந்த இருக்குது பாருங்கள், இதை இப்படி உள்ளே வச்சுக்கோங்க. இதை இப்படி உள்ளே வச்சு இது போல் மடித்து நம்ம தைக்கணும். இந்த இருக்க இது போல் மடித்து நம்ம கொண்டு வரணும். உருட்டி தைக்கிறது வந்து உங்கள் விருப்பம்தான். நீங்கள் நல்லா அகலமாக வேணும்னா அகலமாக உருட்டி தைக்கலாம், நைஸாக வேணும்னாலும் நீங்கள் நைஸாக உருட்டி தைக்கலாம். இப்போ இதை எப்படி உருட்டி தைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதை உருட்டி தைக்கிறப்ப வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருக்கையில் மேலே கீழே வரத்தான் செய்யும். நீங்கள் அதுக்காக பயப்படாதீங்க. அந்த இடத்துல லைட்டாக பிரிச்சுட்டு நீங்கள் முதல்ல இருந்தே தச்சு பழகுங்க, உங்களுக்கு நல்லா வந்துடும். இந்த இருக்குல்ல, இதை இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துக்குள்ளே நம்ம தையல் இருக்கிறது போடணும். நம்ம வெள்ளை கலர் நூலில் தான் போட போகிறோம். இதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோவில் உருட்டு பைப்பிங் எப்படி தைக்கிறதுங்கிறத பார்க்குறோம். இது உள்ளே பாருங்கள், நான் வெள்ளை கலர் நூல் போட்டு தான் தைச்சேன். இங்கிட்டும் வெள்ளை கலர், 2 பக்கமும் வெள்ளை கலர் நூல் போட்டு தான் தைச்சிருக்கேன். இந்த இருக்குது பாருங்கள், நைஸாக இந்த நூல் வருதா, வெள்ளை கலர் நூல் வருதா, இந்த நைஸாக வருதா, வெள்ளை கலர் நூல் போட்டு தைச்சிருக்கேன். இந்த நூல் வந்து இந்த பைப்பிங்கில் வந்து மேலே ஏறி ஓடக்கூடாது. இந்த மேலே வந்து வெள்ளை கலர் நூல் வரவே கூடாது. வராமல் தான் நம்ம தைக்கணும். அப்படியே நீங்கள் புதுசாக தைக்கிறப்ப 2 நூல் 3 நூல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா
அதை பிரித்து நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் தச்சு பழகுங்க. இப்போ உருட்டி தைக்கிறப்ப நான் 1.25 இன்ச்சு எடுத்து உருட்டி இருக்கேன். உள்ளே எவ்வளோ துணி இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. இந்த இருக்கா உள்ளே இவ்வளோ துணி இருந்துச்சுன்னா நம்ம சட்டை போடையில் நம்மளுக்கு இந்த துணி இந்த பக்கம் தெரியாது. அதுக்காகத்தான் நான் 1.25 இன்ச்சு வச்சு தைச்சிருக்கேன். நீங்கள் 1.5 இன்ச்சு வேணும்னா 1.5 இன்ச்சு வச்சு தைங்க. தச்சுட்டு வேணும்னா இங்கனக்குள்ள ஒரு டபுள் தையல் வேணா கொடுத்துக்கோங்க. நான் அப்படியே இந்த தையலோடையே நிப்பாட்டிட்டேன். இதை உருட்டி தைக்கையில் நான் ஜாஸ்மின் கிளாத் கொடுத்து தைச்சிருக்கேன். நீங்கள் இந்த பைப்பிங் கொடுக்குற துணி கொஞ்சம் தடிமனாக இருந்துச்சுன்னா அந்த உருட்டு கொஞ்சம் நல்லா பருமனாக வரும், தடியாக வரும். நான் நைஸாக உருட்டியிருக்கேன். நீங்கள் எடுக்கிற துணியை பொறுத்து தான் இது அமையும். நீங்கள் அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தைக்கிறப்ப இதுதான் நீங்கள் பார்த்து தைக்கணும். அந்த காலிஞ்சி இருக்கிறது போல் ஒரு தையல் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த காலிஞ்சி இருக்கிறது போல் உள்ள தையலை உள்ளே வச்சுட்டு நீங்கள் அப்படியே மடித்து உருட்டணும். இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.